ஜனா வந்துட்டா. ஜனா வந்து சர்ப்ரைஸ் வாங்குவோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அர்ஜுன், ஒரு ஜனா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AG360 யூடியூப் சேனல். இது வந்து நம்மளோட சேனலில் ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவும் கூட. ஜனாவை சர்ப்ரைஸ் பண்ணி அந்த அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஜனாவுக்கு தெரியாது என்ன விஷயம் அப்படின்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். ப்ரோ என்னது வாவ். அதாவது நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோஸ்ல வந்து வீடியோ லைட்டிங் சரியில்லை, வீடியோட ஆடியோ சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கியிருக்க மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக்கோட மைக்கு. இது வந்து 4500 சம்திங், 300 to 500 வந்துச்சு. ஸோ இது வாங்கினது ஜனாக்கு தெரியாது, சரி சர்ப்ரைஸாக அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. வந்து டிஜிடெக்கோட DWM101 மாடலு. ஆக்சுவலாக 104 தான் நான் பார்த்தேன். சரி ஃபஸ்ட்டு இது வாங்குவோம், அதுக்கப்புறமா அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். சரி நீங்கள் உங்கள் கையால் அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாம். கத்திரிக்கோல் மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. கத்திரிக்கோல்லாம் வேண்டியதில்லை. கையை கத்தி மாதிரி. ஆமாம் கரெக்ட். இதுதான் வந்து டிஜிடெக்கோட மைக். இதுல பிரைஸ் போடல. இதில் போட்டிருக்குமே. ஆமாம் போட்டிருப்பாங்க. வாரண்டி இருக்கா? இருக்குது 1 year. 1 year வாரண்டி இருக்கு. ஆமாம். போஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். மாற்றுறது வந்து இப்போ ஒரு 7 days or 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து யூசர் மேனுவலு, இது நமக்கு தேவையில்லை. அண்ட் ஃபைனலாக இதுதான், இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஒன்று வந்து ஜனா, ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து நம்ம DSLRல போடுறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கேபிள்ஸ். கசன்னு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பொஸ். இது எதுக்குன்னா முன்னாடி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து கேட்காம இருக்கிறதுக்காக. இது வந்து ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து நம்மளே இதில் குத்தி நம்மளே கேட்டுக்கலாம். நம்ம பேசுகிற ஆடியோ கரெக்டாக இருக்கா, ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு வந்து 2 இருக்கும். ஸோ உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று நம்ம காதில் மாட்டிட்டோம்னா வாய்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆமாம். இது வந்து லைட்டிங் கேபிள். இது வந்து ஐஃபோனுக்கு, இது நமக்கு தேவைப்படாது. அடுத்து இது வந்து டைப் சி கேபிள். இது வந்து 2 இருக்கான இந்த டைப் சி கேபிள். அடுத்து இதுவும் டைப் சி டு டைப் சி. இது வந்து சார்ஜ் போடுறது டைப் சி டு டைப் சி. அதுக்கப்புறம் இதுலேயும் சார்ஜ் போட்டுக்கலாம். டைப் சி டு டைப் சி இருந்தால் இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இது வந்து கேமரா. இது வந்து DSLR. அடுத்து இது வந்து ஃபோனுக்கு. அதாவது ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா இது போட்டுக்கலாம், DSLRல பண்ணோம்னா இது போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் இதுதான் டிஜிடெக்கோடது. ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்க? ஆமாம், இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன். ஆக்சுவலாக இது அமேசானை விட ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் கம்மியாக இருந்தது நான் பார்க்கும்போது. அதனால் ஏதாவது இன்னத்த ரேட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4300 4500 வேரியேஷன் மாறி வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து இந்த மைக்கிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து கேமராவில் இருக்க டிஃபால்ட் மைக்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த வரது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம டிஜிடெக்கோட மைக்கில் பேசி அதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேனலோட மிகப்பெரிய அப்கிரேடு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சின்ன சேனலில் வந்துட்டு இது வந்து மிகப்பெரிய அப்கிரேடு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வீடியோஸ் வந்திருக்காது. அதாவது இந்த யூடியூப் ஸ்டூடியோ செட்டப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு சேனல் வீடியோஸ் கரெக்டாக எடுத்து போட முடியல. ஸோ எல்லா வேலையும் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த செட்டப்பில் தான் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம். இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இந்த டிஜிடெக்கோடது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து இந்த டிஜிடெக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் நான் பேசிகிட்டு இருக்கேன், அடுத்து ஜனா பேசுவார். ஸோ 2 பேருமே அட் அ டைமில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆடியோவும் வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா DSLR கெனாலில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பேசுறது தெரியல, ஒரே எனக்கு இன்வெஸ்டிகேஷன் சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா வாய்ஸ் தான் என் வாய்ஸ் வந்து மோஸ்ட்லி வீடியோ கேட்கவே தெரிஞ்சு மைல் தான் கேட்டுருந்துச்சு. இப்போ தான் அதே மாவுன்னு நினைக்கிறேன். ஒரு 1K இருக்க சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனலுக்கு வந்து ஒரு DSLR கேம் ஆர் வீடியோ ஷூட் பண்ணுறக்கு 880
அதுக்கப்புறம் லைட்டிங்ஸு, மைக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த லைட்டிங் ப்ராப்ளமோ இல்லை வந்து இந்த ஆடியோ ப்ராப்ளமோ கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறோம். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து நான் பாஸ்போர்ட் எல்லா வீடியோவில் வந்து நான் மைக் தான் மேஜர் ஃபால்ட் வச்சா தெரிஞ்சு. ஏன்னா வாய்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு பெஸ்ட் கிடக்கு மக்களுக்கு புரியும். ஆனால் இப்போ வந்து மோஸ்ட்லி மாற்றிட்டோம். ஸோ வரப்போ வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஆமாம், நிறைய கமெண்ட் செக்ஷனுமே நிறையா வந்து கமெண்ட்ல சொன்ன விஷயம் ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம நல்லா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இன்னும் நல்ல குவாலிட்டியில் அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டே டியூன் வித் அஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இதுதான் எங்களுடைய சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.